நிம்மதியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். இவங்களுக்கு முழு கதை தெரிய மாட்டேங்குது. நிம்மதியும் இளைப்பாறுதலும் வந்துட்டுனா 100 கோடி காலில் கிடக்கும். முதல்ல மனதில் நம்முடைய எண்ணங்கள்ல சிந்தனையில மகிழ்ச்சியை தர விரும்புகிறார். என்கிட்ட வா, நான் முதல்ல உனக்கு என்ன தருவேன் தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? 100 கோடி தருவேன்னாரா? நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. நீங்கள் 100 கோடி 1000 கோடிலாம் இயேசு தருவார்னு பேசுறீங்க, ஆனால் இயேசு நிம்மதியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். இவங்களுக்கு முழு கதை தெரிய மாட்டேங்குது. நிம்மதியும் இளைப்பாறுதலும் வந்துட்டுனா 100 கோடி காலில் கிடக்கும். அது தெரியல, அது காட்டுறேன் உங்களுக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்படியே இளைப்பாறுதல் பிரதர், உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஆனால் கஞ்சி குடிக்க தான் காசு இல்லை. இது எப்படி இருக்கு பாருங்களேன். உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கு? அப்படியே உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்படி கிடையாது. இயேசு அப்படிப்பட்ட இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா, ஐம் சாரி, எனக்கு தெரிஞ்ச இயேசு யார் தெரியுமா? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அதான் பாயிண்ட். வந்துட்டோம்ல ப்ராஸ்பரிட்டிக்கு. உள்ள மட்டும் தருவார்ன்றது உங்க பிரசங்கம், உள்ளையும் தருவார் வெளியிலையும் தருவார்ன்றது எங்க பிரசங்கம். இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க என்ன சொல்றீங்க? மகிழ்ச்சியை தருவார், சமாதானத்தை தருவார் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எல்லாம் சொல்லுங்க, உள்ளும் புறம்பும். ஆமென். அப்போ உள்ள மட்டும் சமாதானம், வெளியில வறுமை அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லல. உள்ளேயும் வெளியிலையும் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த மாசம் நான் சொல்றேன், உங்களை உள்ளேயும் மகிழ வச்சு, உள்ளேயும் சந்தோஷப்பட வச்சு, உங்க வெளியில சூழலையும் கர்த்தர் மாற்றுவார்.